வாழ்க்கையே பயணமா போனா ஜாலியா தான் இருக்கும் போலங்க. எப்படின்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஜப்பான்ல இருந்து வந்தோம். போன வாரம் திருச்சிக்கு ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா போயிட்டு வந்தோம். அங்க ஒரு 4 டேஸ் இருந்தோம். இந்த வாரம் இப்ப ஈரோடு கிளம்பிட்டோம். திருச்சியில இருந்து ஈரோடு வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போனாலே பெரிய விஷயம். சென்னையில இருந்து சடனா ஏன் ஈரோடு போறோம்னா உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அலைச்சல் பிரசித்தியாக்கு போயிட்டு போயிட்டு வருதா அப்படின்னு சொல்லி தான் திருச்சியிலேருந்து ஃபேமிலியாக ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்தோம். இந்த 2 மாசத்துல 7 வாட்டி திருச்சி போயிட்டு வந்திருப்போம். அந்த அளவுக்கு டிராவலிங்லேயே இருக்கிறோம். ஸோ நாங்கள் எதுக்கு ஈரோடு போகிறோம்னா எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாள் நாளைக்கு. ஸோ எங்கள் அம்மாவை வந்து பிறந்த நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்கறதோட ஒரு பெரிய விஷயம், பெத்த தாய் தந்தையை பார்க்கறதோட ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி ஈரோடு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வந்து இளமையாக மாறி இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன். மம்மி வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்காங்க. ஜெப்டோ ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போற வழியில கூட ஆர்டர் போடுறாங்க. இவங்களை கிளப்பி கூட்டிட்டு போறதே ஒரு பெரிய டாஸ்க். அங்க பாருங்க, வேர்த்து விறுவிறுத்துருச்சு ஏசிலேயே. சரி, நம்ம பயணத்தை தொடங்கலாமா பெஸ்டியா? மாமியாருக்கு பிறந்த நாள் நாளைக்கு. அதுக்காக நாங்க இது வரைக்கும் இந்த அளவுக்கு பிளான் பண்ணதே இல்லை. இந்த தாட்டி தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ மம்மிக்கு வந்து அவங்க வாழ்க்கையிலே சூப்பர் பர்த்டேவா வந்து இது இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ எங்க மாமனாரை பத்தி எங்க மாமியார் நிறைய கதை சொல்லுவாங்க. என் வீட்டுக்காரர் நீ இப்படி பாத்துக்கிட்டாரு அப்படி பாத்துக்கிட்டாரு. சார் நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலியில செல்போன்ல இருந்து எல்லாமே இவங்க தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்களாமா. இந்த மாதிரி இப்படி ஸ்லிப் டைப் போனு எல்லாமே அவங்க வச்சிருந்தாங்களாம். அப்பவே சின்ன வயசுல பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. எனக்குலாம் பெருசாகிதான் இந்த கேக் வெட்டுவாங்கன்றதே தெரியும் பர்த்டேக்கு. சோ அப்படிப்பட்ட மம்மிக்கு நம்ம கொடுக்குற சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் அழுதுருவாங்க அந்த மாதிரி அப்படின்னு நம்புறா. நான் நினைக்கிறேன் அவங்க ஆல்ரெடி எவ்வளவோ பார்த்துட்டாங்க, எல்லா ட்ரிப்பும் போயிருக்கிறாங்க அவங்க. சரி, இந்த தாட்டி வந்து மம்மியோட சர்ப்ரைஸுக்கு அவங்க எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காங்க நம்ம பாக்குறோம். இது வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. சார் நாங்க ஈரோடுன்னு சொல்லி கூட்டு போறோம். பட் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்படி அவங்களுக்கு தெரியும்? என்ன மம்மி உங்களுக்கு என்ன டென்ஷனா இருக்கா? எங்க போக போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்காங்க மம்மி. எங்க கூட்டு போறீங்கன்னு தெரியல, பாப்போம். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. டோட்டலி 4 விக்கெட்ஸ் பின்னாடி. ஃபர்ஸ்ட் விக்கெட் ரோமா, செகண்ட் விக்கெட் சரஸ்வதி, தேர்ட் விக்கெட் வந்து பிரசித்தியா. 3 பேரும் பாருங்க வாயை பொழந்துட்டு தூங்குறாங்க. நம்ம தான் அப்படியே முழிச்சுக்கினே வரணும். இவங்கெல்லாம் இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாங்க. நடுவில் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிப்பாங்க பசிக்குதுன்னு. என் புள்ள சொல்லிட்டு தான் படுத்துருக்கா 99 எழுதி போடுங்கன்னு. Later that same evening. ஈரோட்டுக்கு கிளம்பணும். 3 மணிக்கு கிளம்பணும். ரீச் ஆகிறதுக்கு மணி 10 ஆச்சு. தோசை சட்னி சாப்பிட்டுட்டு வெளிலலாம் சாப்பிடல. ஏன்னா 2-3 நாள் வெளில சாப்பிட வேண்டிய ப்ரோக்ராம்ஸ் இருக்கனால இன்னைக்கு வீட்லேயே சாப்பிடலான்னு எல்லாம் கஷ்டப்பட்டு பேசி இழுத்துட்டு வந்துட்டேன். கேக் ஆர்டர் பண்ணிட்டோம் 12 மணிக்கு கேக் வெட்டுறதுக்கு. சாக்கோ கேக்காம் பால்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன ஃபிளேவர்? இது ஃபிளேவர் எனக்கு பேர் தெரியல. ஆனா இது வந்து சாக்கோ பார் மாதிரி மேல வந்து இப்படி ஒரு லேயர் இருக்கு. அத நான் பாத்துட்டு தான் நான் இதை போட்டிருக்கிறேன். நல்லா இருக்கு. இருங்க, ஓரத்துல இருந்து ஒரு பீஸ் எடுத்துறேன். பார்க்கவே கேக் நல்லா இருக்கு. இந்த கேக்கை வெட்டிட்டு நாளைக்கு காலையில 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற பையனும் எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லலை. எங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எங்க அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டாங்க. நாளைக்கு கோட்டை ஈஸ்வரன் கோயில் இருக்கு, இங்க சிவன் கோயில் பெருமாள் கோயில் பக்கம் அங்க போகலாம், உன்னை வந்து வேற பக்கம் கூட்டு போறேன், உன்னை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன் எங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒளரி இருக்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, மம்மி வந்து ஆக்டிங்ல இன்னும் கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கே தெரியாத மாதிரி அவங்களுக்கே தெரியாத மாதிரிலாம் மழுப்புவாங்கல்ல. இவ என்ன சொல்லியிருக்கா, டான்ஸ் ரீல்ஸ் எடுக்கலாம் மம்மி அப்படின்னு இவ கேட்டிருக்கா. அதுக்கு வந்து அவங்க வந்து சரிடி அங்க போறப்ப எடுத்துக்கலாம், அங்கன்னா கேரளா போறப்பயான்னு இவ கேட்டிருக்கா. இல்ல அதுக்கப்புறம் இல்ல ஈரோடு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எனிவேஸ் அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. தெரியலனாலும் சரி நம்ம போறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றோம். ஓகே, இது பாருங்க, இந்த பேக்கிங்கோ இந்த இதுலதான் வந்து போன தாட்டியும் கேக் போட்டேன். ஓகேவா? எதுக்கு போட்டோம்? உங்க 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் போட்டோம். ஆமா, பைனாப்பிள் கேக் போட்டோம். செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு இது எக்ஸாட்டிக்கா இருக்கு ஆக்சுவலா கேக்கு. நல்லா பிரீமியம். ஆமா, நான் பார்த்ததெல்லாம் இது என்ன பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்,
அப்புறம் இந்த நார்மல் ஸ்பாஞ்ச் பிரியங்கா மிஸ் எல்லாம் பார்த்தா பாருங்க இப்ப 12 மணி வரையும் வேலை பார்த்துட்டு இருக்கு. 11 மணிக்கு படிக்குது 11 மணி வரையும் வேலை பார்க்குது. இது பாருங்க படிக்க சொன்னா படிக்காது, இங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. ஆல் விசித்திரம்ஸ் ஆல் சுத்தி விசித்திரம்ஸ். நம்ம போய் இப்ப கேக் கொஞ்ச நேரத்துல வெட்டிட்டு போய் தூங்குவோம். நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னா இட்ஸ் பிக் ப்ரோக்ராம். நாளைக்கு ஒரு டே. இது மம்மி வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நாளைக்கு மம்மி எப்பவுமே வந்து கோயிலா ஸ்டாப் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து மம்மி கேக்குறதுக்கு முன்னாடியே நம்ம கோயிலா ஸ்டாப் பண்ணுவோம். சரி வா போய் கேக் வெட்டலாம். ஓகே. வாழ்த்துக்கள். ஹாப்பி பிறந்தநாள். எங்க அம்மாவுக்கு என்ன சந்தோஷம்னா தம்பி வீட்டுல வந்து அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துட்டு இங்க கேக் வெட்டுறதா முதல் சந்தோஷம். நாளைக்கு வந்து இவங்கள அப்படியே கடப்பிட்டு நான் முன்னாடியே சொன்ன சர்ப்ரைஸ் இப்ப ரிவீல் பண்றேன். எங்க நம்ம போறோம்? பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க ஆலப்புழா. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க போலாம்னு பிளான் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு கேன்சல் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு டைம் போட்டே அவங்க முடிவு பண்ணி 3 நாளைக்கு முன்னாடி எடுத்த ப்ரோக்ராம். இது யாருமே நம்ப மாட்டீங்க. எப்ப சொன்னாலும் 3 நாளைக்கு முன்னாடி டக்குனு பிளான் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மெழுகுவத்தி மாதிரி இவங்க பண்ற பிளான் அப்படியே உருகிட்டே இருக்கேன் பாத்துக்கோ. நான் அப்படியே உருகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பிளான் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா ஈரோட்ல இருந்து நான் இந்த பிளான் தான் கூப்பிட்டு வந்தான். இந்த பிளான் அன்னைக்கு இந்த கோயில் போலாம், இன்னைக்கு எங்கெங்கயோ போறோம். இந்த படத்துல வர மாதிரி சீமராஜா படத்துல வர. ஓகே எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அக்கா வராங்க, அதுக்காக வெயிட்டிங். எங்க அம்மாவோட அம்மா இஸ் கமிங், சோ வெயிட்டிங். யூ கட்டிங். நான் தான் சொல்றேன், ஒவ்வொரு வருஷம் சாதிபதி அப்பதான் கேக் கட்டி நாங்கெல்லாம் கொண்டாடுவோம். ரொம்ப பெருசா எங்க அம்மா எங்க அப்பா இவங்க எல்லாமே இருப்பாங்க. இந்த தடவை என் பையன் எனக்காக செய்யறது ரொம்ப ஹாப்பியா. எனக்கு 57பா. எப்ப மாத்திட்டு இருக்காங்க 55ன்னாங்க. அதுக்குள்ள 57 அது மாதிரி எனக்கு நிறைய வருஷம் கேக் வெட்டிட்டே இருப்பாங்க. எனக்கு நானா வேற வந்து வேண்டாண்ட வரையும் கேக் வெட்டிட்டு இருந்தாங்க. சோ நாங்க இப்ப கேக் வாங்கி வெட்டுறோம். எனக்கே தெரிஞ்சு நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் வாங்கி வெட்டுறேன். ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. வீடியோ பார்க்கறதா எல்லாம் முதல்ல இருக்காங்க. காசெல்லாம் ஊட்டலையா தாத்தா? கால உள்ள காசு தரணுமே. அப்பா அம்மா கூட தான் போகணும். வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கா நான்? நான் கொடுப்பேன். சாரதி இங்க நேடு. அப்பா செல்ல குட்டி தான். அவ செல்லக்குடி ரோமாவும் பிரசித்தியாவும் இல்ல. சும்மா கட் பண்ணுங்க. வயிறு குட்டி. அம்மனு சொல்லிட்டு இருந்தேன் இந்த வருஷம் பர்த்டே தாத்தா பாட்டி பார்க்க போகணும். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிட்டு நான் என் பசங்களும் இருக்கும் போது அவங்க ஆசைப்படுவாங்க, பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டேன். அது எப்படி சாதி கரெக்ட் ஆச்சுன்னு தெரியும். எனக்கு திடீர்னு சர்ப்ரைஸா கூட்டு வந்தான். எல்லா பிளானும் வந்து நானும் ரெசிபியாவும் நினைச்சோம். ஆனா எக்ஸிக்யூட் பண்ணது அப்னுனாலதான். நாங்க ஒவ்வொரு தட்டி இப்படி அலைவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆனந்தமிங்க தானே. எனக்கு ஸ்பெஷல் வந்து பாலாஜி அவங்க வீட்டுல இருந்து கேக் குட்டிடும். அதுதான் சந்தோஷம் தானே. இவெல்லாம் சின்னதா பிளான் பண்ணாங்க. என்ன ஒரு வருதுன்னா அம்மா பிரச்சனை இருந்தாங்கன்னு ஜாலியா இருந்திருக்கும். அது எப்பவுமே எனக்கு அப்படியே மிஸ் ஆகுது. அது லீவ் டைம்னால வர முடியல. நான் கேக் வெட்டி சாப்பிடுறீங்க, கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுவே கொடுக்கற மாதிரி தெரியல, வெட்டி வெட்டி அப்படியே காலியாகிட்டு இருக்கு. நான் எங்கெல்லாம் சாப்பிட்டேன் பாரு. மம்மிக்கு வந்து ஒரு gift பண்ணிருக்கேன். நாங்க மம்மி. தேங்க்யூ. என்னோட லவபிள் பர்சன்ஸ் 2 பேபிஸ். சென்னையில 4 பேபிஸ். ஏய் சூப்பர் பிரசித்தியா. உண்மை யூ ஆர் கிரேட் பிரசித்தியா. இப்ப சார் எப்படி யோசிச்சு எடுத்திருக்க. உண்மை இங்க பாரு. ஆமா நான் தக்ஸி எப்படி இருக்கு பாரு. ஞாபகப்படுத்துக்கு தேங்க்யூ. அழகா இருக்கு. பத்திரமா Thank you. உங்களுக்காக வெத்தலை பாக்கு வாங்கி இருந்திருக்கேன். சூப்பர் சூப்பர். ஹாப்பி பர்த்டே மம்மி டார்லிங். யூ ஃப்ரெண்ட் டு ஏஜ் 56. லவ் யூ. You turned. ஓகே. The next day. பிளான் பண்ண மணி 5 ஆயிடுச்சு. வாங்கடா தங்கங்களா. பெரிய விஷயம். நானுங்க சொன்னானே இமைக்காம உடனே கிளம்பிருக்கேன். என்ன சொல்லல, கிளம்பிடுங்க சொல்லுங்க. தங்கம் வாங்க தங்கம், கார்ல ஏறி படுக்கலாம் வாங்க. இங்க இருக்கட்டும், நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து பிக் பண்ணிக்கலாம். ஓகே பை பை. தாத்தா ரொம்ப பேசுறேன். தாத்தா பாத்துட்டு வா. போ தாத்தாவை போ, காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. ஜெயா தாத்தா கும்பிட்டு வா. பிரசித்தியாவை இப்ப கேட்போம். பிரசித்தியா இந்த ட்ரிப்ல நீ ஹாப்பியா? தூக்க கலக்கமா இருக்கா? இல்ல
நேற்று நைட்டு நான் 2 மணிக்கு தான் தூங்கினேன். 2 மணிக்கு தூங்கினால நீ படம் பார்த்தியா நீ? ஆமா டியோ கத்த சொல்லு. 3வது வாட்டி டியோ படம். திருடர்களாட்ட நைட்டா வந்து காலையில கிளம்புறோம் அப்படித்தானே? ஊரடங்கி வந்துட்டு ஊர் முடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வெயிலா இல்லாம மைல்டா மழையா பெஞ்சுன்னா செம்மையா இருக்கும். 2 டேஸா அப்படி கேரளாவில் இருந்துச்சுன்னா அட்டகாசமா என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் செம்ம. இந்த படத்துல வரும்ல பூஸ் பம்ப்ஸ், இந்த சாமி வரப்போ ஒரு வைப் வர மாதிரி இந்த ஊருக்கு வந்தாலே மூஞ்சில 1000 watts பல்ப் எரிஞ்சிருது. டுவர்ட்ஸ் நாங்க இங்க இருந்தப்போ கூட ஒரு டெவலப் ஆகல இந்த ரோடு, இப்போ செம்மையா டெவலப் ஆயிடுச்சு. குட் மார்னிங். காலையில வந்து ஈசா போயிட்டு அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கொச்சின்ல போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அலப்பே போகலான்றதான் பிளானு. அப்புறம் சடனாக பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஈசா போனால் லேட் ஆகும், கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க அம்மா அப்படின்ட்டு. இன்னைக்கு மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயில் போகிற வழியில் பாலக்காட்டில் கும்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி காலையில் மணி 6:45 அவினாஷி சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப ஃபேமஸான கோயில். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ இங்கே தான் வரேன். எங்கள் அம்மா பிறந்தநாள்னால அவங்களோட சாய்ஸுக்கு இன்றைக்கி விட்டுட்டோம். பிள்ளைங்க எல்லாம் தூங்கி எந்திரிச்சதுனால தலையை சீவிட்டு இருக்காங்க காருக்குள்ளேயே. இங்கே பாருங்க ரோமா. ஹாய். ஹாப்பியா? ஹாப்பி. வந்து இன்னைக்கு வந்து தமிழ் பிரேக்ஃபாஸ்ட் வேணாண்டாங்க. தமிழோட ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் வேணாமா உங்களுக்கு? கேரளா ஸ்டைல் புட்டு, கொண்ட கடலை, ஆப்பம், இந்த மாதிரி சைட் டிஷ்ஷோட தான் வேணுமா? கேரளா ஹோட்டல்ல சாப்பிட்டோம். ஐயப்பன் கோயில் போயிட்டு வரும்போது அந்த கோயில அந்த ஹோட்டல்ல நாங்க மட்டும் தான் இருந்தோம். நாங்களே சர்வ் பண்ணிக்கிட்டோம். நாங்க கிச்சன் மத்தவங்க போய் கிச்சனுக்குள்ளே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். போய் சாமி கும்பிட போலாமா? நாங்கள் கிளம்புனது என்னமோ ஆலப்பே போகலாம், கொச்சின் போகலாம், பீச் வைப் பண்ணலாம், போட் ஹவுஸில் தங்கலாம், ஒரு விண்ணை தாண்டி ஒரு ஃபீல்டில் தான் கிளம்பணும். ஆனால் வர வழியில் பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி அதிகமாகிடுச்சு. சிவனில் ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழி நவக்கரை நேரு காலேஜ்லாம் தாண்டி நவக்கரையில் ஒரு கருப்பு சாமியை பார்த்தோம். ரொம்ப பெருசாக சூப்பராக இருந்தாங்க. அது வந்து பிரசித்தியாக வரைஞ்ச சாமி மாதிரியே இருந்தனால அப்படியே அட்ராக்ட் ஆகி நின்றுட்டோம். உள்ள வந்து உலகத்திலே ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கு. அதுக்கப்புறமேட்டு நாகக்கன்னி அம்மன் இருக்காங்க, ஐயப்பன் இருக்காங்க, நிறைய சாமிகள் இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸா இருக்கும் போல இந்த கோயில். பிரைவேட் கோயில் தான், பட் நல்லா இருக்கு பார்க்க. ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் இந்த சைடு விசிட் பண்ணீங்கன்னா பாருங்க. அங்க பாருங்க மலை, மவுண்டெயின்ஸா இருக்கு. பாத்தீங்கன்னா மவுண்ட் ஃபூஜி மாதிரி இருக்கு. இப்ப மவுண்ட் ஃபூஜி மாதிரி இருக்கா? ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சீசன் டைம். குற்றாலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெய்ய ஆரம்பிச்சோம். ஸோ சென்னையில வந்து 43 டிகிரி செல்சியஸ், திருச்சியில 44. சில் வைபா கிளம்பி வந்துட்டோம். பாரு கேரளா பஸ் போகுது பாரு. கேரளாக்குள்ள இருக்கும். மஞ்சுமால் பாய்ஸை மீட் பண்ண முடியுமா? இந்த இதுதான் இதே டைம் தான் நான் இருந்துச்சு. ஆமா இதேதான். சேம் இது பாருங்க. மாலை பாருங்க. போலாம். தெரியுதா உங்களுக்கு? பிரசித்தியா வரைஞ்சது. சேம் காட். இதோட ரியல் இமேஜ் காமிக்கிறேன். தெரிஞ்சிச்சு, அதான் இங்க ரியல் இமேஜ். ரியல் இமேஜ் ஏதோ ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தேன். இது கோயம்புத்தூர் நவக்கரை. அங்க இருக்க ஒரு நந்தி சிலை, உலகத்திலே மிகப்பெரிய நந்தி சிலை இதானாமா. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இல்ல தம்பி? அருமையா இருக்கு கோயில், சூப்பரா. ஆமா, அந்த மணி கட்டுறது முதல் கொண்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் சொன்ன ராமசேரி ஸ்பெஷல் ஸ்ரீ சரஸ்வதி டீ ஸ்டாலோட இட்லி ஷாப்புக்கு வந்துட்டோம். இந்த இடமே பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. அங்க இருந்து என் பேர்ல இருக்க ஹோட்டலுக்கே கூப்பிட்டுட்டீங்க. அதான் பாசம். சீக்கிரம் இறங்குங்க. என்னோட ஹோட்டலுக்கு உங்களை நான் வர வைக்கிறேன். வாங்க வாங்க. வடை இருக்குமான்னு தெரியல, ஆனா இங்க இருந்து முதல் தடவையா உள்ள எல்லாம் பூந்து வந்து இப்பதான் சாப்பிடறோம். இல்லைன்னா மேலோட்டமா சாப்பிட்டு போயிடுவோம். இங்க வந்து பெரிய இட்லி, சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், சம்மந்தி இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட போறோம். இங்க பாருங்க, மோகன்லால் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸாக வந்திருக்காங்க. அங்க பாருங்க, இது இட்லியை அவங்க வித்தியாசமா சொல்றாங்க. இதான் இங்க ஃபேமஸ். கீழே ஒரு சட்டிக்கு மேல ஒரு மண் சட்டி வச்சு இட்லியை சுட்டுட்டு இருக்காங்க. அது இட்லி எடுக்கிறத பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது என்னக்கா? மண் சட்டி, அது வலை. இதை கண்டுபிடிச்சது யாருக்கா? கண்டுபிடிச்சது யாரு? யாரு? தாத்தாவா? பாட்டியா? பாட்டி. அப்ப இட்லியில இருந்துச்சா இல்லைன்னா
അല്ല അപ്പൊ അങ്ങനെ ഇതുപോലെ ഉണ്ടാക്കിയത് അവരായിരുന്നു. அவர் தான். அப்பயும் இட்லி இருந்துச்சு, இந்த மாதிரி ஸ்டைல்ல சரி பண்ணது அவர் தான். பாருங்க, இந்த பாட்டி தான் இட்லியை தோசை மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. 220 இயர்ஸா இருக்கு இல்லக்கா? எவ்வளோ 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 மாவு, எவ்வளோ இட்லி ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க? തിരക്ക് ഓർഡറിനനുസരിച്ച് ഉണ്ടാക്കും. ഓർഡർ വരില്ലേ, ஆர்டர் ഓർഡർ വരില്ലേ, അതിനനുസരിച്ച് എത്ര ആവശ്യകത ഉണ്ടാവും തിരക്കിനനുസരിച്ച്. ஆனால் காலையில இருந்து சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எவ்வளோ டீ சூப்பராக இருக்கா? ஓகே, நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? சட்னியும் சாம்பார் எல்லாமே அந்த மிளகாய் சட்னி இருக்குல்ல, அது வந்து தாளிக்காம வச்சிருந்தாங்க. அது வந்து இந்த மோமோஸ்க்கு தொட்டுக்க கொடுப்பாங்கல்ல, அந்த சட்னி மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தா நீ தெரிய மாட்டேன். ஆடிட்டே ஸோ இந்த பாட்டு 2 அடுப்பு 3 அடுப்பு வச்சிருக்காங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து சாப்பிட வரவங்களுக்கு ஆர்டருக்கா? இது ஆர்டரா? ഇല്ല സർ, കഴിക്കാൻ വരും. சாப்பிட வரவங்களுக்கு பாருங்க, இவ்வளோ சுற்றி வச்சிருக்காங்க ரெடியா, ஹாட் பேக்ல சுட சுட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் பாருங்க, எவ்வளவு அமைதியா சமைக்கிறாங்க பாருங்க. ஒரு சத்தம் வரியா சமைக்கிறது. சத்தம் இல்லாம சமைக்கிறாங்க. நம்ம ஒரு ஹோட்டல் மாதிரி இல்ல. மாஸ்டர் ஒரு இட்லி, மாஸ்டர் ஒரு தோசை அப்படி இல்லாம அவங்க இங்க இருந்து கூப்பிட மாட்டாங்க, உள்ள வந்து ஒரு இட்லி அப்படின்னு கடையில சொல்லி வேற எதுவுமே கிடையாது, இட்லி மட்டும்தான். ஆமா, இட்லி சாய் அதுக்கப்புறம் வடை. ஸோ இட்லி சாய், பிளாக் காஃபி, அதுக்கப்புறமா வந்து ஹார்லிக்ஸ், பூஸ்ட், ஒரு கோகனட் சட்னி, ஒரு தக்காளி சட்னி, ஒரு குருமா, சாம்பார் பொடி. அது பொடி. இது மொடவாட்டுக்கால் பொடிக்கும் பொடி. அந்த தேங்காய் எண்ணெய்க்கு செம்மையா இருந்துச்சு. மொடவாட்டுக்கால் பொடி. ஆட்டுக்கால் பொடி இல்ல அப்படி. அது சம்மங்கி பொடி, சம்மந்தியா? சம்மந்தி பொடி இல்லனா ഇത് അടയൊക്കെ ഉണ്ടാക്കും. பிரசாதம் கொடுப்பீங்க. கோயில பிரசாதம் தர தைல இல்லடா, தைல இல்ல, தைல இலை கிடையாது, பிளாச்சி இலை. கோயில பிரசாதம் தருங்க. இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல பிரசாதம் கொடுக்குற இலையில தான் அவங்க இட்லி சொல்றாங்க. തുണിയുണ്ട്, മാവ് ഒഴിക്കും. துணியில ஊத்தி எடுக்கிறதுக்கு வந்து அந்த இலை. ஈப்பா. நல்லா சாப்பிட்டோம், செமையான இட்லிகள். ஆனா என்ன பிரச்சனைகள்லாம், மீன் குளத்தி பகவதி அம்மன் வந்து 11 o'clock வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்ப 10 போறதுக்கு 10:30 மணி ஆகும். ஆஃப் ரோட்ல போற மாதிரி தான் இருக்கு ரோட்ஸ் எல்லாம். நம்ம டக்குன்னு சின்ன ரோடா தான் இருக்கு, பைபாஸ் கிடையாது. இங்க ஆக்சுவலி வந்து நிறைய ஃபுட்பால் பாக்குறாங்க. நானே FIFA வேர்ல்ட் கப் பார்க்கலாம்னு இருக்கேன். இங்க எதுல வருதுன்னு ஃபிஃபா வேர்ல்ட் கப்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சா? நம்ம முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓடிடில வரும். ஆனா இங்க வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா, அர்ஜென்டினா, பிரேசில், போர்ச்சுகஸ், போர்ச்சுகீஸ், பிரேசில். அவங்களுக்குலாம் வந்து ஃபிளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. மெஸ்ஸி ஃபார் அர்ஜென்டினா. எல்லாத்துக்கும் வந்து ஃபிளெக்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப இதா இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பைபாஸ்ல போயிருந்தா கூட ஃபாஸ்டா போயிருக்கலாம். அந்த இட்லிக்காக கிராமத்துக்குள்ள வந்து சுத்தி சாப்பிட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. இப்ப பாருங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, செமையா இருக்கு. ரோட பாருங்க, ஏய் என்னப்பா இது, ஆஃப் ரோட்ல போயிட்டு இருக்கோம். கேரளாவா தமிழ்நாடா தெரியல இந்த இடம். ஏன்? ஆமா, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாப்பா, ஆஃப் ரோட்ல போற மாதிரி இருக்கு. எத்தினூண்டு அப்படிதான் இருக்கு, எத்தினூண்டு இடம் பாரு. ரோடு கரெக்டா போயிருமா? அந்த பக்கம் வண்டி வந்து என்ன பண்ணுவோம்? கூகுள் சொல்றா பண்ணு, கூகுள் பிச்சை நம்மளும் இன்னைக்கு. அந்த பக்கம் வண்டி வந்து என்ன பண்ணுவோம்? அந்த பக்கம் வண்டி தான் கீழே இறக்க வேண்டியதான். 2 பேர்ல எதனா ஒருத்தவங்க கரெக்டா 10:50க்கு கோயிலுக்குள்ள போயிட்டோம். ரொம்ப சூப்பரா சாமி தரிசனம், கூட்டமும் இல்லை. லாஸ்ட் பூஜைனால ஜெண்டையில அடிச்சாங்க. இங்க பாருங்க குளம், ரொம்ப சூப்பரான ஒரு ரொம்ப நாளாச்சு இந்த கோயிலுக்கு வந்து. நல்ல தரிசனம், மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நேராக கொச்சினுக்கு போகணும். இனிமேல் தான் ரூம் புக் பண்ணணும். ஏன்னா அவன் செக்இன் டைம் வந்து 1 to 3 தான் போட்டிருக்கான். இப்போ நம்ம புக் பண்ணோம்னா எவ்வளோ நேரத்தில் கிளம்புறோம்னு கால்குலேட் பண்ணி ரூமை புக் பண்ணோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தம்பி, கொச்சின் டனலா இது? திருச்சூர் போறோம். திருச்சூர் டனலா? ஸோ நாங்கள் இந்த டனலுக்குள்ள போகிறோம். நல்லா இருக்கு இல்ல? ஆமா, நாங்க வந்து கொச்சின்ல ரூம் போட்டோம். பீச் பக்கத்துலயே சரியான ரூம், ஒரு என்டையர் வில்லா புக் பண்ணிட்டோம். நேரா ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போய் செக்இன் பண்றதா வேலை. சூப்பரா இருக்குல்ல அந்த வியூ கேமரால பாக்குறப்ப? ரோமா நீ பாத்தியா? நீ கட்டிக்கிட்டு இருக்கப்ப நான் சரி வந்திருக்கு. அப்படியா? மலையோட குறைஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கப்ப மலைக்குள்ள போறோம். கொச்சின்ல லஞ்சுக்கு எங்க சூப்பரா ஃபுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி தேடி பிடிச்சி வந்து சாப்பிட்ட இடம் தான் ஹோம்லி மீல்ஸ். 70 rupees தான் மீல்ஸு. சைட் டிஷ்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.
எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பிரிஸ்கியா? சூப்பரா இருந்துச்சு. ஹாப்பியா? ஹாப்பி. எங்க அம்மாவும் சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சரசுக்கு வாயெல்லாம் பல்லு. சரசு உங்க அம்மாவுக்கு வாயெல்லாம் பல்லு. ஆமா, ஏன்னா எங்க அம்மாக்கு அந்த மாதிரி குசைன்லாம் பிடிக்கும். அண்ணா குசைன் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. கசின் தான் தெரியும், குசைன்லாம் தெரியாது. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இதோட ஹோம்லி மெஸ் கிடையாது, ஹோம்லி மீல்ஸ். சண்டே வந்து ஹாலிடே. நீங்க ரூட் மேப் போட்டீங்கன்னாவே வந்துடும். கொச்சின். சரசு சொல்லுங்க. பெல்லி ஃபில்லா சாப்பிட்டியா? சூப்பரா இருந்துச்சு சாப்பாடு. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட கேரளா ஃபுட்லயே இதுதான் மோஸ்ட் ஃபேவரட் ஆயிடுச்சு. ரொம்ப ப்ரைஸ் வந்து ரீசனபிள், செம்ம என்ன சொல்றது, ஒத்தென்டிக்கா, ரொம்ப டேஸ்டியா. வீட்டுல சாப்பிட்டா எப்படி தோணும், ஒரு கேரளா நேட்டிவர்ஸ் வீட்டுல போய் சாப்பிட்டா எப்படி தோணும் அப்படி இருந்தது. இந்த ஹோட்டல் பேரே வந்து ஹோம்லி மீல்ஸ் தான். அதுக்கேத்த மாதிரி ரொம்ப ரொம்ப டெலிஷியஸா, காரம் கம்மியா, மைல்டா, சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து பாண்டிச்சேரி போனப்ப நம்ம ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கு. அப்புறம் அது பேருனா தம்பி விலாசர். அது மாதிரி நான் இந்த ஹோட்டல்ல பாராட்டுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய சைடிஷ் இருக்கும் போல. நம்ம வர டைம்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா க்ளோசிங் டைம் 3, நாங்க வந்தது 2:40. டைமிங் வந்து 12:30 to 3. பொரிச்ச மீன் வந்து வெறும் 60 ரூபா. பிரான் வந்து கொஞ்சம் தான் வச்சிருந்தாங்க, ஆனா 100 ரூபா. 100 ரூபாய்க்கு பிரான் சாப்பிட முடியுமா? ஆக்சுவலா பிரசித்தியா வந்தீங்க ஒன்னொன்னு பால் போட்டு சுகர் எல்லாமே இருந்துச்சு. காஃபி தூளுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும் இருந்துச்சு. எல்லாருமே பால்ல தான் காஃபி குடிப்பேன்ட்டாங்க. நான் இப்ப காஃபி வேணும் கேட்டேன். ஏன்னா காஃபி போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. நாங்க கொச்சின்ல ஒரு சூப்பரான இடம், லாஸ்ட் மினிட்ல தேடி கண்டுபிடிச்ச இடம். ஆர்என்பில போட்டோம், அவன் கேன்சல் பண்ணி விட்டான். 300 ரூபாய் கம்மியா 4 ரூம், ஒரு ரூம் 2 ரூம்ல 4 ரூம் கிடைச்ச ஒரு சூப்பரான பிளேஸ் கிடைச்சது. பீச் பக்கத்திலேயே. இங்க பாருங்க, இது ஒரு டபுள் காட்டு. இங்க ஒரு 2 பேர் படுக்கலாம் வித் ஏசி அட்டாச்சு பாத்ரூம். என்னமோ இது ஒரு சிங்கிள் ரூம், சிங்கிள் காட்டு. ஐஸ் வாட்டர் வச்சிருக்காங்க. இங்க ஒரு டபுள் காட்டு. எல்லா ரூம்லயும் பாத்ரூம் அட்டாச்சு. இதுல பால்கனியோட இருக்கு. எல்லா ரூம்லயும் பீரோ இருக்கு, ஃப்ரிட்ஜ், யூபிஎஸ். அதுக்கப்புறமேட்டு என்ன, ஓவனு, டீ தூள், காபி தூள். ஐஸ் வாட்டர் தான் ஹைலைட். கூலிங் இல்லைன்னா ஐஸ் வாட்டர். சூப்பரான ரூம். கேரளா கல்ச்சரோட இந்த படம்லாம் வரைஞ்சிருக்காங்க. இந்த கல்ச்சர்லாம் போட்டு படம்லாம் வச்சிருக்காங்க. லில்லி ஃபோர்ட் கிராண்ட் இன், பிஷப் கார்டன், ஃபோர்ட் கொச்சி. ரொம்ப பக்கமா இருக்கு இந்த ஹோட்டல். ரொம்ப சீப், அஃபோர்டபிள் பிரைஸ். நீட்டா இருக்கு ரூம். காஃபி நல்லா ஸ்மெல் அடிக்குது. ப்ரூ காஃபி தூள். இங்க பாருங்க, ப்ரூ காஃபி வச்சிருக்காங்க. பால் பவுடர், இதுல மெயின் என்னன்னா இது கறித்துணி, உப்பு, சர்க்கரை, தட்டு 5 தட்டு. குடும்பமே நடத்திடலாம் போல வந்தா. வாட்டர் ஒரு 10 லிட்டர். 10 லிட்டர் தண்ணி. டீ ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. பாருங்க, அதை பார்த்துட்டேன். அந்த கீழே போய் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர். நம்ம பக்கத்துல வேற வீடு கட்டிட்டு இருக்காங்க. சரசு, தெல்மீரா ட்ரிப் இப்படா போயிட்டு இருக்கேன். வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. 6 படம் பார்த்திருக்கியா? எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப சொல்லலாம்னு நினைக்காத. அப்ப வந்து சொல்லுவான், அவன் சரக்கு அடிச்சுட்டு கொலை பண்ண போவான். இந்த போதை ஏறுறதுக்கும் அவனை கொலை பண்றதுக்கும் நடுவில் இருக்க ஒரு கேப் தான் நம்ம தெரியும். ஏதோ ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி வந்து படுத்தோம். நல்லா அப்படியே ஒரு சொரு டக்குன்னு எல்லாமே எந்திரிச்சிட்டோம். எல்லாமே படுத்தோம், எல்லாமே எந்திரிச்சிட்டோம். இல்ல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நீங்க தூங்கி இருந்துச்சீங்க. பேசாத. நான் வரப்பே என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அதனால 2 நிமிஷம் கண்ணாசம் இருந்தேன். அந்த கண்ணாசர் கூட என்ன எனக்கு முடியல. அப்படியே லைட்டா அப்படியே அரை ட்ரௌசில தான் இருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிளம்பக்கூடிய சுச்சுவேஷன் பண்ணி இப்ப 5:30 ஆயிடுச்சு. இங்க இருந்து சோட்டானி கரை பகவதி அம்மன் கோயில் போறதுக்கு 1 hour காட்டுது. வெறும் 17 கிலோமீட்டர்ஸ் தான். டிராபிக் வந்து சரியான டிராபிக். 1 hour காட்டுது. போயிட்டு வரதுக்கு ஒரு 7-8 மணி ஆயிரும். அப்படி பார்க்காத. ரொம்ப நல்லா கோயில். பிள்ளைங்களை கூட்டிட்டு போனா அங்கதான் போனதான். பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும் தான் சொல்றேன். அதுக்கப்புறமேட்டு ஃபோர்ட் கொச்சின் பீச்சை சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நான் எப்பயுமே சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. ஆனா இவளையும் இவங்க அம்மாவையும் கிளப்ப வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். இப்பதான் ஒரு வழியா சரசை கன்வின்ஸ் பண்ணி எழுப்பி கிளப்பி இருக்கேன். இவ பாருங்க, சும்மாதான் சுத்திட்டு இருக்கா. ஆனா எதையோ நோண்டிக்கிட்டே இருக்கா. அது என்ன இருக்கு பிரசித்தியா? டைம் ஆச்சு பிரசித்தியா. அப்புறமேட்டு கோயிலுக்கு வந்து லேட் ஆயிரும். சோப்பு மம்மி எடுத்து வச்சிருப்பாங்க. போமா, ஜண்டா மேல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கதகளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஆச்சு.
சூனியம் போட போறோம். அப்படி இல்லை, பேய் ஓட்டுற கோயில். சோட்டானி பகவதி அம்மன். சோட்டானி கரை பகவதி பொண்ணே. அந்த கோவில்ல வந்து பிரசித்தியான ஐயப்பன் கோயில் போறப்ப போனோம். அதுக்கப்புறம் இப்போ போறோம் 2 years பேக். இந்த டிராவலே வந்து பார்த்தேன்னா ரொம்ப நல்லா போச்சு. சரசு இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம், பட் வந்ததே தெரிலன்னு சொல்லிட்டே நான் வந்தேன். அப்போ சரஸ் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் சென்னை போய் அந்த டிராஃபிக்கில் வந்து வீட்டிலேருந்து வலசரம்பாக்கம் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்படியே போயிட்டு உங்களுக்கு தூரம்லாம் வந்து அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சௌரியம் தெரியலன்னாங்க. பட் ஆனால் வெரி லாங் ட்ராவல். அந்த பிரேக் வந்து எங்களை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்கள் அம்மாவை கண்டினியூஸா டிராவல் பண்ணல, அங்கங்க இறங்கணும் திரும்பி ஏறணும், அப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா வந்து 50% தான் இப்போ சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க. நாளைக்கு தான் இன்னும் நிறைய விஷயம் இருக்க போகுது. இந்த பிளான்ல என்னோட முக்கியமான பார்ட், ஒரு சூப்பர் ஐடியா நான் தான் சொன்னேன். ஒரு நடுவுல வந்து திருச்சியில இறங்கிட்டு திரும்பி வந்து நம்ம ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா சென்னையில இருந்து இங்க வரணும்னா 10 மணி நேரம் 11 மணி நேரம் 14 மணி நேரம். ஸோ நாளைக்கு தான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து சும்மா ட்ரைலர் தான், ஃபுல் பிக்சர் நாளைக்கு தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருக்கணும். நீங்களும் உங்களால் முடிஞ்சப்ப உங்கள் அப்பா அம்மா எல்லாத்தையும், பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அவங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட். எவ்வளோ எல்லாத்தையும் சந்தோஷமாக நம்ம சுற்றி இருக்கவங்களை வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நம்மளும் இருக்க முடியும். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ், இட்ஸ் மீ விஜய்.